கைஸ் யாருக்கெல்லாம் வந்துட்டு அன்ஷிதாவை பிடிக்குமோ அவங்க வந்துட்டு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அழகு அழகிய சீரியலில் பார்த்திங்கன்னா அவங்க நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரியலில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸோட மிங்கிள் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இதில் ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம கோமதி அம்மா வந்திருந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகுமலருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் யாரெல்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கோமதி அம்மா வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நல்லதுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது வந்துட்டு மருமகளை பார்த்திங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடிட்டே இருப்பாங்க. அவங்களோட மகள் மாதிரி பார்த்துப்பாங்க. அதுதான் வந்துட்டு நம்ம கோமதி அம்மாவோட கேரக்டரு. உண்மையிலுமே வந்துட்டு நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம மாமனார் மாமியார் டார்ச்சர்லேருந்து கொஞ்சம் வந்து இவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம தங்கராஜ் வீட்டுக்கு போகிறாரு லஞ்சுக்கு. அங்கே போய்ட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் பிரச்சனை பண்ணுறாலே அவர் தான். நம்ம கோமதி அம்மா தான் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையுமே அதெல்லாம் பார்த்து நல்லா இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம தங்கராஜுக்கு பார்த்திங்கன்னா நோஸ் கட் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்களுக்கு புதுசாக வேறு வந்திருக்காங்க. திட்டுறதா பேசுகிறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருக்காங்க. நம்ம பாக்யராஜ் வேறு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைலில் இருக்கார். எதுக்குன்னா நம்ம தங்கராஜை போட்டு வந்து நம்ம கோமதி அம்மா வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக நம்ம தங்கராஜுக்கு வந்து இது தேவை தான் அப்படின்னு நானே சொல்லுவேன். ஏன்னா சும்மா வந்துட்டு வெட்டியாக சீன் போட்டுவிட்டு ராவடி பண்ணிகிட்டு இருந்தார். நம்ம அழகுமலர் வீட்டுக்கு வந்தப்பயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்லா வந்து நம்ம கோமதியை வந்து கலாச்சி விட்டாங்க. என்னங்க இவரை பார்த்தா எந்திரிச்சு நிற்பாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, அப்படி இப்படி நீங்கள் இவரை பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டைலில் ஒரு கலாய்ச்சி விட்டுட்டாங்க. அது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ அவங்களாம் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அழகுமலரில் பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷும் மதியம் வந்து சேராமல் அப்படியே போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து சேருவாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் ஒரு சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மதிக்கு பிடிக்குது. ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா இன்னும் வராமல் அப்படியே தான் இருக்குது. சுரேஷ் வந்து கெட்டவன் அப்படின்ற மாதிரியே தான் மதியம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இது வந்துட்டு எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து நல்லா தான் இருக்குது. இவங்க ஒரு லவ் ஸ்டோரி வந்து இழுத்து அப்புறம் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்குது. உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சில சீரியலை கம்பேர் பண்ணும்போது இந்த சீரியல் சூப்பராகவே கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த சீரியல் பிடிக்குதோ அவங்க வந்துட்டு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தங்கராஜை வந்து நம்ம கோமதி அம்மாவே திட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே ஒரு மாதிரி வந்து ஷாக் ஆகிடுச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசியிருக்கோம். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.